ஊஸ் நாட்டில் யோபு என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் நீதிமானும் நேர்மையுள்ளவரும் ஆவார். அவரிடம் ஆயிரக்கணக்கான ஆரோக்கியமான மாடுகள் இருந்தன. மிகச் செல்வமும் செல்வாக்கும் கொண்ட குடும்பத்துடன் வாழ்ந்தார். மேலும் 10 அருமையான பிள்ளைகளின் தந்தையுமாக இருந்தார். அவரது வீடு மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பியிருந்தது. இளம் விளையாடும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடினார்கள். யோபு அவர்கள் ஏதேனும் தவறு செய்திருக்கக்கூடும் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். ஒரு நாள் தேவதூதர்கள் பரலோகத்தில் தோன்றினார்கள். சாத்தானும் அவர்களிடம் வந்தான். கடவுள், நீ யோபை பார்த்தாயா? இந்த உலகத்தில் அவனை அழிக்கக்கூடியவர் யாரும் இல்லை என்று கேட்டார். சாத்தான், அவன் உன்னை நேசிப்பது நீ அவனுக்கு கொடுத்த வெகுமதிக்காக மட்டுமே என்று சொன்னான். அந்த நேரத்தில் தேவாலய மூப்பர்கள் யோபின் ஆடுகளை சிதறடித்தனர். வானிலிருந்து தீ விழுந்து ஆடுகளை அழித்தது. கருமாரிகள் ஆடுகளை கொன்றனர். பிள்ளைகள் இருந்த ஒரு வீடு மின்னல் தாக்கி உடைந்தது. யோபு துக்கமடைந்தார். ஆனால் கடவுளை குற்றம் சாட்டவில்லை. அவர், கர்த்தர் தந்தார், எடுத்தார், அவர் நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது என்றார். அவரது முழு உடலும் வலி மற்றும் புண்களால் நிரம்பியது. அவர் ஆழ்ந்த துக்கத்தில் விழுந்து வேதனையில் மூழ்கினார். யோபின் மனைவி, நீ இன்னும் நீதியை பிடித்திருக்கிறாயா என்று கேட்டாள். 3 நண்பர்கள் அவரை சந்திக்க வந்தனர். முதலில் அவர்கள் அமைதியாக அழுதனர். பின்னர் அவர்கள் அவனை தவறு செய்ததாக குற்றம் சாட்டினர். பின்னர் இளைஞன் எலீகு எழுந்து கடவுளின் நீதியை அறிவித்தான். அவர், கடவுள் மனிதர்களுக்கு நீதியை வழங்குகிறார் என்று சொன்னார். பின்னர் கிணற்றிலிருந்து கர்த்தர் பேசினார். நான் பூமியின் அடித்தளத்தை அமைத்த போது நீ எங்கே இருந்தாய்? கப்பலின் எடையை பற்றி உனக்கு தெரியுமா என்று. கடவுளின் மகிமை யோபை உருவாக்கியது. அவர், நான் என்ன சொல்கிறேன் என்று அறியாமல் அந்த வார்த்தைகளை உச்சரித்தேன். நான் மனந்திரும்புகிறேன் என்று சொன்னார். கடவுள் யோபின் வாழ்க்கையை இரட்டிப்பு ஆசீர்வாதத்துடன் ஆசீர்வதித்தார். அவருக்கு மீண்டும் பிள்ளைகள் பிறந்தனர். அவர் 2 நாட்கள் வாழ்ந்து தனது பேர குழந்தைகளை பார்த்தார். அவரது நாட்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்தவை.